இங்கே வடக்கடும்பாடியில் யெகோவா பேங்கிங் லோன்ஸினுடைய ஹவுசிங் லோன் அப்பாயின்மெண்ட் முடிந்து இந்த இடத்திலும் உண்டாகக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 873வது தேவனுடைய சத்தியம். ஐ ஸ்பீக் டு தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 16:15 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நோக்கி, சகல ஜாதி ஜனங்களுக்கும் சென்று என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ யூனிவர்சல் காட். ஒரு உலகளாவிய தேவன். இந்த இடத்துல மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் கிடையாது, மற்ற தெய்வங்கள் போல அல்ல. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். இந்த வானமும் பூமியும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். அதுதான் உலகத்தில் ஒரே தெய்வத்தினுடைய சிறப்பு. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் said to them, go ye into all the world, preach to gospel to every creature. சகல ஜாதி ஜனங்களுக்கும் சென்று என்னுடைய சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உலகளாவிய அளவில் எல்லோருக்கும் வாய்ப்பு தருகிறவர். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் மனம் திரும்பினால் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாக முடியும். மற்ற எந்த தெய்வத்துக்கிட்டலாம் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். பாவிகளுக்கும் பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் தனிமையானவர்களுக்கும் எப்பேற்பட்ட ஒடுக்கப்பட்டவனும் இயேசு கிறிஸ்துவை தேடி வரலாம். கர்த்தர் அவனை ரட்சிப்பார். ஸோ உலகளாவிய அளவில் வாய்ப்பு தந்து அழைக்கக்கூடிய ஒரே தெய்வம் அவர். அது மட்டும் கிடையாது, நீ இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீ தேவனிடத்தில் கேட்டால் உனக்கு அவர் கொடுப்பார். நீ அவரை பார்த்து நீ தட்டினால் திறக்கப்படும், தேடினால் அவரை கண்டடைவாய். எல்லாருக்கும் ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை இந்த பைபிள் அறியணும் அப்படின்ற ஒரே ஒரு சித்தமுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பேதுரு என்ற ஒரு மிகப்பெரிய முதல் சீஷனுங்க. அவர் 5000 பேருக்கெல்லாம் ஒரே டைமில் ஞானஸ்தானத்தை கொடுத்தவர். அவர்கிட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு, என்னன்னா ஜாதி எண்ணம். அவர் யூத ஜாதியாச்சா, எல்லாருமே அவருக்கு உட்பட்டவங்க தானே, கீழ்பட்டவங்க தானே. அதனால இவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் தெய்வத்திடம் இருக்குமா? கிடையாது. அந்த தெய்வம் நான் சொன்னார்னு சொன்னால், நான் பட்சபாதமே இல்லாத ஒரு தெய்வம். என்கிட்ட நீ இப்படி இருந்து கொண்டு இப்படி பார்க்குறியே, அதனால் எல்லா மனுஷனுக்கும் நீ ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். அவன் உயர்ந்தவன், பெரியவன், தாழ்ந்தவன், பணத்தில் சிறந்தவன், ஏழை, சப்பானி, குருடன், பைத்தியக்காரன், பரதேசி, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை அவன் நம்புகிறானா, என்னை விசுவாசிக்கிறானா, அவனும் எனக்கு பிள்ளை தான். நீ எப்பேற்பட்ட சீடனாக இருந்தாலும் நீயும் எனக்கு பிள்ளை தான். இதில் பாரபட்சமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை மனமாற்றம் அடையும்படியாய் செய்தார். அதனால தான் அப்போஸ்தலன் பேதுரு அந்த மனமாற்றம் அடைந்த பிறகு சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, எந்த ஜனத்தில் இருந்தாலும் நீ அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவனாக வாழ்ந்தால் தெய்வத்திற்கு உகந்தவன், தேவனுக்கு ஏற்றவன். அப்படி தான் நம்ம இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் என்ற ஊழியக்காரர் பைபிளில் 13 புஸ்தகங்களை தேவன் எழுதும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தவர் தான். அவர் சரியாக தேவனை பற்றி புரிந்து கொண்டிருந்தார். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் அறிவாளிகள் தான், எல்லாரும் தேவனுடைய, அதாவது ஒரு கடவுள் பக்தியில் வைராக்கியமாக இருந்து கொண்டு இருக்கிறீங்க தான். ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் உங்ககிட்ட கிடையாது. அது என்ன வைராக்கியம்னா, சில வேலைகளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய தேவனுடைய நீதியை விரும்பாமல் உங்களுடைய சுயமான நீதியை விரும்பி சுயமான வைராக்கியத்தில் சில வேலையில் விசுவாசிகளை போல காணப்படுறீங்க. தெய்வம் அதை எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் வந்துட்டார். யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா 613 கமெண்ட்மெண்ட்ஸ் பைபிளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கட்டளைகள், அப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பைபிள் இல்லை 10 கட்டளைகளோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்கிறவங்க தான் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான உண்மையான ஊழியர்கள், விசுவாசிகள். அவங்க தான் தேவனுக்குரிய வைராகியமானவர்கள் நினைச்சிருந்தாங்க. ஆனால் கிடையாது. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறு. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு கட்டளை மட்டும் நீ ஃபாலோ பண்ணால் போதும். உன் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் நீ அன்பு கூறணும். அவ்வளோதான். ஆண்டவராகிய தேவன் எப்பேற்பட்டவன் பாருங்களேன். ஆகவே உலகளாவிய அளவில் வாய்ப்பு தருகிறவர். உலகளாவிய அளவில் யார் வேணாலும் ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். உலகளாவிய அளவில் எல்லோருக்கும் பரலோக ரட்சிப்புக்காக அவர் கைகளை திறந்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்கிட்ட வாங்க, எல்லாருக்கும் நான் இளைப்பாறுதல் தர முடியும்னு அழைக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை அழைக்கிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அடுத்த தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன் சகரியா.